கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எரேமியா எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு என்று ஒரு 5 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு குழந்தை டீச்சரோட பேச்சை கேட்கலன்னா டீச்சர் என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸை கூப்பிட்டு கண்டிப்பாங்க. எதுக்கு? அந்த பேரண்ட்ஸ் நிமித்தமாச்சும் அந்த பிள்ளை ஒரு கீழ்படிக்கட்டும், ஒரு வார்த்தையை கேட்கட்டும், இல்ல கிளாஸை கவனிக்கட்டும், இல்ல டீச்சரோட வார்த்தைக்கு பயந்து நடக்கட்டும் சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த பேரண்ட்ஸே ஒரு கேட்கக்கூடிய மனநிலைமையில இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. என்ன விருத்த சேதனம்? என்ன? கர்த்தரால் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கான ஒரு அடையாளம். அவர்களுடைய காரியங்கள் பரிசுத்தமா இருக்கும், பாவத்தை விட்டு விலகி இருப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய காதுகள் பாத்தீங்கன்னா, செவிகள் பாத்தீங்கன்னா விருத்த சேதனம் இல்லாததா இருக்கு. என்ன? வசனத்தை கேட்க மாட்டோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஏன்னா எங்க காது விருத்த சேதனம் ஆகல. அவர்கள் கேட்க மாட்டார்கள். எவ்வளவுதான் நம்ம எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது காதுக்கு இனிமையான சொற்கள், இனிமையான பாடல்கள், அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய காரியத்தை தான் யோசிக்கிறாங்க. தவிர நான் இது போல ஒரு பாவ வாழ்க்கையில இருக்கிறேன், நான் இது போல ஒரு பாவ காரியத்துல செய்து கொண்டிருக்கிறேன், இதுல இருந்து மனம் திரும்பணும்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு சத்தம் வந்தா அதை கேட்க கூடாதபடி அவருடைய காதுகள் இன்னும் விருத்த சேதப்படாமல் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறதாம். நாங்க எதிர்பார்க்கிற வசனங்கள் என்ன? ஆசீர்வாதமான வசனங்கள், எங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய வசனங்கள். ஆனா இது எச்சரிப்பின் சத்தமா இந்த வசனம் எங்களை குற்றப்படுத்துது, எங்களை காயப்படுத்துது, எங்களை பாவின்னு சொல்லுதுன்னு சொல்லி சொல்லப்படுகிற வசனங்கள் அவங்களுக்கு நிந்தையா இருக்கிறது. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம்